ஹலோ நண்பா, நம்ம தளபதி 69 படம் வந்து அச்வினோத் தான் பண்ண போகிறாரு. அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கம்ப்ளீட்டான தளபதி படமாக இருக்கும். ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிமாக இருக்காது. யாரையும் தாக்குற மாதிரியான பொலிட்டிக்கல் ஃபிலிமாக இருக்காது. ஒரு 200% தளபதியோட படமாக லைட் ஹார்ட்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த படம் பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதம் எண்டில் வந்து ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் வந்து தளபதி வந்து ஒரு காப் கேரக்டர் பண்ண போகிறாரு. ஸோ 8 வருஷம் கழிச்சு கடைசியாக தெறியில் வந்து ஒரு காப் கேரக்டர் பண்ணியிருந்தார். போலீஸாக நடிச்சிருந்தார் தெறியில் விஜயகுமாரா. ஸோ அதுக்கப்புறம் 8 வருஷம் கழிச்சு தெறி படத்துக்கு அப்புறம் இப்போ வந்து மறுபடியும் காப் கேரக்டராக பண்ண போகிறாரு. அச்வினோத் அவர்களே நிறைய காப் ஃபிலிம்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. வலிமையிலையும் சரி, தீரன் அதிகாரம்லையும் சரி, அவர் வந்து காப் ஃபிலிம்ஸ் வந்து பண்ணியிருந்தார். இப்போ மறுபடியும் 8 வருஷம் கழிச்சு நம்ம தளபதியை வச்சு தளபதி வந்து ஒரு காப் கேரக்டர் வந்து பண்ண போகிறாரு. ஸோ இந்த படம் ஒரு ஒரு ஃபிலிமாக கூட இருக்கலாம். ஸோ ஒரு போலீஸ் கேரக்டராக நம்ம தளபதி நடிக்கிற மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அதுதான் சொல்கிறாங்க. ஸோ ஷூட்டிங் வந்து இந்த மாதம் எண்டில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய மெம்பர்ஸ் வந்து இதில் ஆட் ஆகிருக்காங்க. மமிதா பைஜு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க, மோகன்லால் சார் இருக்கான்னு சொல்கிறாங்க. என்னன்னு சரியாக தெரில. பட் நம்ம தளபதி வந்து ஒரு காப் ஸ்டோரியில் வந்து கடைசியாக நடிக்க போகிறாருன்னு தான் நியூஸ் வந்து வருது. பார்ப்போம் என்னன்னு. இதுதான் இந்த தளபதி 69 படத்தோட அப்டேட் தான் இந்த வீடியோ. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ நண்பா.